சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். நீ ஜெபம் பண்ணாத, நீ வேதத்தை தியானிக்காத, வேதத்தை படிக்காத, நீ எல்லாம் செய்ததுனால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னு சொல்லுவான். நீங்க அவனை அப்பால போ சாத்தானின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு நல்லா இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் நல்ல ஊக்கமா இருந்து ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டு விட்டு நெருங்கி போயிடுவேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனையா இருக்கும். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாட்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படாதீங்க. எந்த புயல் போல பிரச்சனைகள் வரட்டும், மலை போல பிரச்சனைகள் வரட்டும், எது வந்தாலும் பனியை போல ஆண்டவர் மாற்றி போட்டுருவாரு. அதனால நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தோற்று போவீங்க. அதனால பயப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதனால பயப்படாதீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதீர்கள். 10 நாள்